அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக ஒரு சோகமான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத் வெயிலில் சுருண்டு விழுந்த 18 வயது இந்திய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குவைத்தில் அதிகரித்து வரும் வெப்பத்தால் பலரும் ஆபத்தில் சிக்கியுள்ள சூழல். குவைத்தில் சிகிச்சையில் இருந்த இந்தியா கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மரணமடைந்தார். பானுதாஸ் மறைந்த மற்றும் துளசி தம்பதிகளின் மகன் பிருத்திவி 18 வயது என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். கடந்த புதன்கிழமை வெயிலில் நடந்து செல்லும் போது மயங்கி விழுந்து ஆபத்தான நிலையில் அதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 26/6/2025 வியாழக்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். ஆல்ரெடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய தடவை குவைத்துடைய வெப்பம் பற்றி. அதே மாதிரி அல் ஹப்பாஸ் செய்தியாலையும் கூட ஒவ்வொரு ஏரியாவிலையும், அதாவது தரையில் நிலத்துடைய வெப்பம் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத காட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம சாதாரணமான டெம்பரேச்சர் வாகனத்தில் இருக்கிறது, வாட்சில் ஃபோனில் காட்டுற டெம்பரேச்சராக பார்க்குறோம். அந்த வெப்பநிலை 48, 45, 50 டிகிரி வரைக்கும் காட்டுது. ஆனால் தரையுடைய உண்மையான வெப்பநிலையை அவங்க இந்த ஹீட் மீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தரையுடைய வெப்பநிலை 52, 55, 57 வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் கணிக்கப்படுது. பாருங்கள், இந்த வெப்பநிலை 58 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தரையில். அதே போல தான் இன்றைக்கி சாதாரணமாக இப்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் சரியாக 12:18. இந்த நேரத்தில் நான் வெளியில் வெப்பநிலையை சும்மா சாதாரணமாக எங்களுடைய ஹோஸ்டில் நடமாடக்கூடிய அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய டயல்ஸில் தண்ணீரை லைட்டாக தடவி செக் பண்ணி பார்த்தா சாதாரணமாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் சும்மா அந்த லைட்டாக இருக்கிற அந்த தண்ணி காஞ்சி போகுது. பாருங்கள், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும்போதே அந்த தண்ணி அப்படியோ ஆவியாக பறந்துடுது. வெப்பத்துடைய நிலைமை சாதாரணமாக 12 மணிக்கு அந்த அளவுக்கு வீரியத்தோடு இருக்குது. இன்னும் 12 மணிலேருந்து 1 மணி 2 மணி 3 மணி ஆகும்போது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் நேரமாக இன்னும் அதிகரிக்கலாம். வெயிலில் நடமாடக்கூடியவங்க தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வேலை பார்க்காதீங்க, வெயிலில் வேலை பார்க்காதீங்க. வெயிலில் அப்படி உங்களை வலுக்கட்டாயமாக யாராவது வேலை வாங்கினாலும் அதற்குரிய தொலைபேசி இலக்கம் இருக்குது. அதனூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு கபில் சொன்னார், பாபா மாமா சொன்னாங்க அப்படின்னு தயவு செய்து வெயிலில் மட்டும் வேலை பார்க்காதீங்க. தொலைபேசி இலக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். 24936192 இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களை அப்படி வெயிலில் வேலை வாங்கினா வாட்ஸ்அப் மூலம் லொக்கேஷனோடு அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. أتوقع أن الجهرة أعلى شيء 66.1 ونحول على المناطق الثانية 64.4. هذا شويخ. والحين وصلنا على الشواطئ. نبي نشوف عند الشواطئ والبحر كم درجة الحرارة. تأكد طق هذا اللي هني 57.7. يعني هني ورانا شاطئ خويسات خنطقه هني سبحان الله 52.7. شوف بالفنطاس تقريبا الحين 58. الفنطاس 58. اتوقع ان احنا قريبين على البحر. فالحين خلينا نروح ندش عند الاستاذ الفلكي عادل السعدون ونستفسر منه.